ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான், 3 தடவை சொன்னால் போகணும். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பலனை நம்ம உள்வாங்கிட்டோம் சொன்னால் அல்லாஹு அக்பர், ஒரு காலம் நாம் விடமாட்டோம், கண்டிப்பாக சொல்லி வருவோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் இந்த காணொளியிலே முழுமையாக நான் தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான ஒரு திக்ர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவியாருக்கு கற்றுக் கொடுத்த திக்ர். ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான், 3 தடவை சொன்னால் போகணும். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பலனை நம்ம உள்வாங்கிட்டோம் சொன்னால் அல்லாஹு அக்பர், ஒரு காலம் நாம் விடமாட்டோம், கண்டிப்பாக சொல்லி வருவோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் இந்த காணொளியிலே முழுமையாக நான் தருகிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. இறுதி வரை இதை பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கான தேவைகளை கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக அதுவும் கவனத்தில் கொள்ளப்படும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய துணைவியார்களில் ஒருவர் ஹஜ்ரத் ஜுவைரியா உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மூமின்களின் அன்னையர் ஹஜ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்லேருந்து வெளியே வர்றாங்க. பெண்கள் தொழக்கூடிய பகுதியிலே ஜுவைரியா அம்மா உட்கார்ந்து ஜிக்ர் செஞ்சிட்ருக்காங்க. அதிகாலை ஜிக்ர் எல்லாருமே செய்கிறது தானே. நிச்சயமாக ஃபஜர் தொழக்கூடிய எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதியாக ஆத்ம திருப்தியோடு, அந்த நேரமே ஒரு பரக்கத்தான நேரம். நான் பல காணொளிகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய திக்ர், அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவா, அந்த நேரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்தல் எல்லாமே அல்லாஹ்வுடைய அருளால் பெரிய ஒரு மாற்றத்திற்கு, பெரிய ஒரு பரக்கத்தை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு காரணமாக அமையும். காலை மாலை திக்ர் என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் குறிப்பாக ஃபஜருடைய சமயம். ஃபஜர் தொழுது முடித்து விட்டு அந்த அம்மா அப்படியே அந்த இடத்துல உட்காந்து திக்ர் செஞ்சிட்ருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு அவங்களுடைய அவுராதுகள்லாம் முடிச்சுட்டு ஏதோ முக்கியமான தேவை வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, கிட்டத்தட்ட லுஹாவுடைய நேரம், சுமார் ஏறத்தால் வச்சுக்கங்களேன் ஒரு 8-9 மணி வரைய, ஃபஜர் தொழுகையிலேருந்து 8-9 மணி வரைய அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. பெண்கள் பகுதியில் ரசூலுல்லாஹ் போகும்போது எப்படி அந்த அம்மா உட்கார்ந்துருந்தாங்களோ அதே மாதிரி அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க, திக்ர் செஞ்சிட்ருக்கிறாங்க. சில சமயங்களிலே நல்லோர்கள் இறைவனின் திக்ரில் மூழ்கிவிட்டால் இந்த உலகத்தையே மறந்து போவார்கள். அவர்களுக்கு உலகமும் சுற்றி நடக்கக்கூடிய நடப்பும் கூட என்னவென்றே தெரியாமல் ஆகிவிடும். காரணம், அவர்கள் அந்த இறை தியானத்திலே தங்களையே மறந்து விட்டார்கள். நிறைய வரலாறுகள் உண்டு அதற்கு. தங்களையே மறந்து அல்லாஹ்வை தியானித்த நல்லோர்கள், அதனால் அவர்களுக்கு கிடைத்த நற்பலன்கள் எவ்வளவு உயர்வு. இன்னைக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் தேடி ஆளாய் பறக்கிறோம் மக்கள் நாம், இல்லையா? அமைதியை எங்கே தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான், நிம்மதியை எங்கே தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், தத்மஇன்னுல் குலூப், உள்ளத்தின் அமைதி வல்ல அல்லாஹ்வை நினைப்பதின் மூலமாகத்தான் கிடைக்கும், அல்லாஹ்வை துதிப்பதன் மூலமாக கிடைக்கும், ஜிக்ரின் மூலமாக கிடைக்கும். நான் பல காணொளிகளிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நமக்கென்று சில திக்ருகளை வைத்துக்கொள்ள வேண்டும். டெய்லி வளமையாக ஓதுறது. உங்களுக்கு தெரிஞ்ச திக்ர் எதுவானாலும் பரவாயில்ல, அது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், எதுனாலும் பரவாயில்ல. நமக்கு கண்டினியூவாக ஓதுறதுக்கு இஸ்திகாமத்து ரொம்ப முக்கியமானது. நிரந்தரமாக தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கண்டினியூவாக என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும். அதில் ஒரு பரக்கத்து இருக்குது, அதில் ஒரு ஆத்ம நிம்மதி இருக்குது, அதில் ஒரு அமைதி இருக்குது, அதில் ஒரு நிம்மதி இருக்குது. நிச்சயமாக அது மாற்றுக்கிறதே இல்லை. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த அம்மா உட்கார்ந்து திக்ர் செஞ்சிட்ருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டு வெளியே வந்த பார்க்குறாங்க, அதே பெண்களுடைய பகுதியில் ஜுவைரியா அம்மா உட்காந்துருக்காங்க. கேட்டாங்க, என்ன உட்காந்துருக்கீங்க, என்ன செய்கிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, திக்ர் செஞ்சிட்ருக்கேன், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சிட்ருக்கேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்கள்கிட்டருந்து போனேன்ல, அந்த டயத்துலேருந்து இப்போ வரைய நான் ஒரே ஒரு ஜிக்கரை 3 முறை சொல்லியிருக்கிறேன். 3 தடவை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த 3 தடவை சொன்ன இந்த திக்ருக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய கூலியை வழங்குகிறான் என்றால், நீங்கள் இவ்வளோ நேரம் உட்கார்ந்தீங்கல்ல, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம், இந்த நேரம் வரை உட்கார்ந்து ஒருவர் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து திக்ர் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளவோ அதை வெறும் 3 தடவை நான் சொன்ன திக்ரை சொல்லிவிட்டால் போதுமாகிவிடும், அது கிடைத்துவிடும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சலுகை, இது சலுகையாக கிடைக்குது, போனஸாக அல்லாஹ் கொடுக்குறான். அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதையும் கனத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியா ரசூலுல்லாஹ்,
என்னது அது எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், இதையும் நாம் வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு 3 தடவை ஓதினால் போதும். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் உட்கார்ந்து ஒரே இடத்துல அமர்ந்து திக்ரு செய்து தஸ்பீஹ் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பரக்கத்து என்னவோ அதையெல்லாம் இந்த 3 முறை சொல்வதன் மூலமாக மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இந்த கலிமாவை முடிந்தால் நான் ஸ்க்ரீனிலும் தருகிறேன், டிஸ்கிரிப்ஷனிலும் தருகிறேன். கண்டிப்பாக பார்த்து அதை ஓதி மனனமிட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. இதுதான் அந்த திக்ர். மறுபடியும் சொல்லட்டுமா? சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இதை நீங்கள் 3 தடவை சொன்னால் போதும். நீங்கள் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து திக்ரு செய்கிறதுனால எவ்வளோ பலன் கிடைக்கும். அதை குறைச்சி மதிப்பில்லை ரசூலுல்லாஹ், அதை குறைச்சி மதிப்பில்லை. ஒருத்தர் அவ்வளோ நேரம் உட்காந்து திக்ரு செஞ்சாலும் தகும், அதற்கான கூலியும் அதற்கான பலனும் அதற்கான பரக்கத்தையும் அவர் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறாரு. ஆனால் அந்த அவ்வளவு நேரம் கிடைக்கக்கூடிய பலனை அல்லாஹ் இந்த 4 வார்த்தையில் 3 தடவை சொல்லலாம் தந்துடுறான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பெருந்தன்மை இது. அடியார்களினுடைய தன்மை அப்படிப்பட்டது அல்ல. நம்ம 1க்கு 10 தடவை கேட்டால் தான் திரும்பியே பார்ப்போம். அல்லாஹ் நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டாலே ஒரு நன்மையை கொடுத்துருவான். செஞ்சிட்டிங்கன்னா 1க்கு 10 கொடுத்துருவான் அல்லாஹ், இல்லையா? அல்லாஹ்வுடைய தன்மை பெருந்தன்மை, அதற்கு ஈடு இணை நிகர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு அழகான ஒரு ஜிக்ரை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதனுடைய ஹைர் பரக்கத்துகளை புரிந்து இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமானது. அது நம்முடைய நிம்மதி சார்ந்து, நம்முடைய அமைதி சார்ந்து, அதே போன்ற நம்முடைய தொழில் சார்ந்து, நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான விஷயங்கள் சார்ந்து உள்ளது. நாம் எங்களுடைய பள்ளிகளிலெல்லாம் நாங்கள் ஃபஜர் தொழுது முடித்தவுடன் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அப்படியே இந்த திக்கரை 3 முறை ஓதி முடித்து விட்டு தான் நாங்கள் அந்த இடத்தை விட்டே நகருவோம் என்பதையும் நான் கூடுதலாக இந்த விஷயத்தில் இந்த காணொலியிலே உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். நாளையிலிருந்து இந்த காணொலியில் கேட்க மறுநிமிடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து பின்பற்றுங்கள். இதனுடைய ஹைரையும் பரக்கத்தையும் நிச்சயமாக வாழ்க்கையிலே காணலாம். எல்லா விதமான பாதுகாப்பையும் இதன் மூலம் பெறலாம். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி.